விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், உரிமையை பாதுகாக்க வேண்டும். அரசியல் துறவி, எளிமையின் முகவரி, நூற்றாண்டு கண்ட போராளி, சுயநலமற்ற பொதுவாழ்வின் சாட்சி, தமிழகத்தின் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு இன்று வரலாற்றின் மடியில் துயில் கொள்ள சென்றுவிட்டார். எல்லோரும் அவர் புகழ் பாடி நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தும் இந்த நேரத்தில் அவர் தீரத்தை போற்றும் ஒரு தொகுப்பு. தோழர் நல்லக்கண்ணு வாழ்வில் அவர் கண்ட போராட்டங்களை குறிக்க வேண்டும் என்றால் போராட்டக் களத்தில்தான் அவருடைய வாழ்வே அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம். இதன் இலக்கணம்தான் தோழர் நல்லக்கண்ணு. 18 வயதில் ஏந்திய செங்கொடி 101 வயது வரை அவர் கைகளில் தளர்ந்ததே இல்லை. அதிகார சுகங்களை அள்ளித்தரும் அரசியலுக்கு மத்தியில் போராட்டங்களின் வழிகளையே தன் வாழ்நாள் சொத்தாக கொண்ட ஒரு மனிதர். அரசியல் வரலாற்றில் அந்த தியாகியின் வடுவாக இன்றும் பேசப்படுவது அவர் மீசை இழந்த கதை. மறையும் வரையில் அவருடைய முகத்தில் போராட்ட சின்னமாகவே அது நிலைத்து விட்டது. ஆயிரத்து 1940களின் பிற்பகுதி சுதந்திர போராட்டம் ஒருபுறம், விவசாயிகளின் எழுச்சி மறுபுறம். அப்போதுதான் உருவானது நெல்லை சதி வழக்கு. நாடு விடுதலையடைந்தவுடன் இந்திய சுதந்திரம் உழைப்பாளிகளுக்கானது அல்ல, கைமாற்றப்பட்ட சுதந்திரம் என்று 1948ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்தது. கம்யூனிஸ்ட் தடை செய்யப்பட்ட இயக்கமானது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் பல்வேறு சதி வழக்குகள் கம்யூனிஸ்டுகள் மீது தொடரப்பட்டது. தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட சதி வழக்குகள் தொடரப்பட்டது. அவற்றில் ஒன்றுதான் நெல்லை சதி வழக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமறைவாக இயங்கிய 1948-50களில் கம்யூனிஸ்ட் கட்சியை முடக்க நினைத்த அரசு நல்லக்கண்ணு உள்ளிட்ட இளம் தோழர்களை கைது செய்தது. வெறும் 20 வயதே நிறைந்த அந்த இளைஞன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கானவை. 1949 டிசம்பர் 20 அன்று திருநெல்வேலி மாவட்டம் புலியூர்குறிச்சியில் ஒரு தோழரின் வீட்டில் பதுங்கியிருந்த போது காவல்துறை அவரை பிடித்தது. அவருடன் தோழர் பாலதண்டாயுதம் உட்பட 11 பேர் மீது ஆயுத போராட்டம் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. காவலில் இருந்தபோது சக தோழர்களின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்குமாறு வற்புறுத்தி காவல்துறை அவரை மிக கடுமையாக சித்திரவதை செய்தது. சென்னை நகரிலிருந்து வந்திருந்த இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கையில் எரியும் சிகரெட்டுடன் நிற்கிறார். நல்லக்கண்ணு கைவிலங்கிடப்பட்டிருக்கிறார். மற்றவர்கள் எங்கே என கேட்டு அந்த அனல் கக்கும் சிகரெட்டை மீசையில் அழுத்தி பொசுகுகிறார். நல்லக்கண்ணு வலியால் துடித்தாரே தவிர வாய் திறக்கவில்லை. அந்த இருட்டு அறைகள் அந்த இளைஞனின் உறுதியை உடைக்க முயன்றன. ஆனால் ஒவ்வொரு முறை சிறை கதவுகள் பூட்டப்படும் போதும் அவரது கொள்கை உறுதி இன்னும் வலுப்பெற்றது. இந்த நிகழ்வில் அவருடைய உடல் வலியையும் தாண்டி ஒரு போராளியின் தன்மானம் அங்கே காயம் பட்டதோ. அந்த நொடியில் அவர் ஒரு சபதம் எடுத்தார். மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் வரை, இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டவர்கள் நிமிர்ந்து வாழும் வரை இனி என் முகத்தில் மீசை வளர்க்க மாட்டேன் என்றார். ஒரு துறவியைப் போல அதை கடைபிடித்தார். இதற்கிடையில் 1940களின் இறுதியில் கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்டிருந்த தடை விலக்கப்பட்டது. அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ராஜாஜி நல்லக்கண்ணுவை தவிர மற்றவர்களை விடுதலை செய்தார். இதனால் 1956 வரை சிறைவாசம்தான். அவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டதை அவரே நினைவு கூர்ந்த தருணங்களில் சமூக போராட்டத்திற்கு துணிந்தவன் இதற்கெல்லாம் அசந்தா முடியுமா என்பார்.
அந்த மீசையில்லாத முகம் அதிகார வர்க்கத்திற்கு அவர் விடுத்த வாழ்நாள் எச்சரிக்கை. மீசை இழந்தபோது உள்முகம் மக்களின் முகவரியானது. மழித்த முகமே அதிகாரத்திற்கு எக்காலமும் யமனானது. 100 ஆண்டுகள் கடந்தும் நீ வளர்க்காத அந்த மீசை இன்றும் தமிழக அரசியலில் நிமிர்ந்த கம்பீரம். வாழும் வரலாறு மறைந்தாலும் நீ வகுத்த பாதை மறையாது. 100 ஆண்டு கண்ட அறம் நீ. இந்த புவிக்கு உன்னை போல் இனி அமையாது. லால் சலாம் தோழரே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.